Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 724 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ட்ரபோலு நம்ம லா பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு செம்மையா கடுப்பாயி நான் இந்த கம்பவம் தொண்டைக்குள்ள விட்டு கிண்டுன்னு கிண்ட போறேன்னு ஓங்கி அட்டாக் பண்ண போவான். லூஃபி வேணாண்டா வேணான்னு காட்டு கத்துவான். அப்படி கத்தனா மட்டும் என்ன விடவா செய்வான். உடனே நம்ம லா இருந்துகிட்டு டேய் நான் ஒரு ஷிப்போட கேப்டன், உன்னையும் டோஃப்ளமிங்கோவையும் ஸ்டார் ஹேட்டோட கையில நான் விட்டுட்டேன்னா அது என்னோட பிரஸ்டீஜுக்கு அவமானம், கண்டிப்பா உன்னைய சம்பவம் செஞ்சே தீருவேமானா ஏன்டா விளக்குன்னு அதான் உன்னால மூவ் பண்ணவே முடியல. அப்படி இருக்கும்போது என்னடா பண்ணுவேன் இல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அவன் நடு தொண்டையிலேயே நெருக்குன்னு இறக்க வருவான். அப்பெல்லாம் அவனோட வரல வச்சு டாக்டுமா அவனோட கத்தி அப்படியே மின்னல் வேகத்தை சுத்திட்டு வரும். இத டோஃப்ளமிங்கோவே எதிர்பார்க்கல. கையில பையன் பல வித்த வச்சிருக்கான். பிஞ்சு போன கைய வச்சே வித்த காட்டுறான் பாருங்க. அந்த கத்தி சுத்திக்கிட்டே வந்த வேகத்துல நடு வயிற்றுல இருந்து மேல வரைக்கும் சரக்குன்னு ஒரு வெட்டு. ஐயோ தாங்க முடியலையேன்னு சொல்லி காட்டு கத்துவான். அவன் கத்துற கத்து இவங்களுக்கு கேட்டு இவங்களே ஷாக் ஆயிடுவாங்க. ஆமா என்னாச்சு இப்படி கதற சவுண்ட் கேக்குதுன்னு. அட இவங்களுக்கு கேட்டா பரவாயில்ல, சரி ஓகே மேல இருக்காங்க கேட்டுருச்சுங்களாம். ஸ்மைல் ஃபேக்டரியில இருக்காங்கல்ல அவங்களுக்கே கேட்கும். ஏதோ பயங்கரமா கணியன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆனா என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு. உடனே பிராங்கி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் நமக்கு இப்ப டைம் இல்ல, நம்ம ஃபேக்டரியே சும்மா தரமா சம்பவம் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இதுக்கப்புறம் அந்த பேர்ட் கேஜ் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டே வருது, அதுல சிக்காம எஸ்கேப் ஆகணும். அதனால வாங்க சீக்கிரமா இங்க இருந்து தப்பிக்கலாம்பா. அதே நேரம் நம்ம லூஃபி ட்ரபோலோட பாடிக்குள்ள இருந்து ஒரு வழியா வெளியே வந்துருவான். வந்துட்டு கைய பார்த்தா எல்லா இடமும் ரத்தம். லூஃபியோடது இல்ல அந்த ட்ரபோலோடது. என்ன ஆச்சுன்னு பார்க்கும் போதே அந்த மேல ஸ்லைம் மாதிரி இருந்துச்சுல்ல அது அப்படியே கீழே ஒழுகும். அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள இருக்க உண்மையான பாடியை காட்டுறாங்க. வெறும் டவுசரை மட்டும் போட்டு நின்னுட்டு இருக்கான். என்னடா இது அந்த மஸ்கஸ்குள்ள என்ன விட சப்பையான பாடியை வச்சுட்டு ஒருத்தன் இருக்கான். பார்க்கவே கஜகன்றாவியா இருக்கேன்னு காரி எடுத்து போவான். என்னதான் லாப படுக போட்டு அமைய வச்சாலும் இப்படி ஒரு அட்டாக் பண்ணுவான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லூஃபிக்கே இப்பதான் அவன் எப்படி எஸ்கேப் ஆனான்னு புரியுது. என்ன அவன் பஞ்சு வைக்கும் போது அவனோட பாடியை இந்த பக்கமா கொண்டு வந்துருவான், அந்த பக்கமா பஞ்சு வச்சானா இந்த பக்கமா கொண்டு வந்துருவான். அதனால தான் பையன் எஸ்கேப் ஆயிட்டு இருந்திருக்கான். ஆனா லா மாங்காய் வெட்டுற மாதிரி அப்படியே ஸ்லைஸா துண்டு துண்டா வெட்டி போட்டான்ல அந்த டைம் ஏன் இதுவும் ஆகல? உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்ப வயிற்றுல இருந்து நெஞ்சு வரைக்கும் நல்லா வெட்டு வந்துருச்சு. பாவம் வயசான ஆள் போல, அதனால வலி தாங்க முடியாம அப்படியே பாடி எல்லாம் நடுங்கும். டே லா இப்படி பண்ணிட்டியடான்னு முக்கிட்டே இருப்பானா. அங்க டோஃப்ளமிங்கோவே பார்த்துட்டு முட்டா பைய எவ்வளவோ சொன்னேன் எங்க கேட்டாங்கிற மாதிரி தான் சொல்லுவான். ஏன் அவனே எதிர்பார்க்கலையே துண்டான கையை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான்னு. ஆனா செஞ்சுட்டான். இதுக்கப்புறம்லாம் அந்த அளவுக்கு எஃபிஷியன்டா ட்ரபோலால சண்டை போட முடியுமாங்கிறது டவுட் தான். இதுல பஞ்சாயத்து என்னன்னா அந்த நாதாரி பைய கையில இருக்க நெருப்பை இன்னும் அணைக்கல. அந்த நெருப்பு மட்டும் அந்த மஸ்கஸ் மேல பட்டுச்சுன்னா அப்படியே வெடிச்சு தெரிச்சிரும். ஐயோ இதை மறந்துட்டேன்னு லா ஷாக் ஆவான். உடனே லூஃபி அடிச்சு புடிச்சு காப்பாத்த போவான். அதுக்குள்ள அந்த மூதேவி என் கூட சேர்ந்து சாவிடான்னு அந்த மஸ்கஸ் மேல நெருப்ப வைப்பான். அந்த இடமே கண்ணா பின்னான்னு வெடிச்சு தகன்னு எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு நெருப்பை பார்த்தவொடனே கீழே இருக்கவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க. ஆமா மேல என்னதான் நடக்குது, எது நடந்தாலும் குபீர்னு பெருசாதான் நடக்குது. சண்டையெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு பஞ்சாயத்து முடியாதுன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வியோலாக்கு தான் தெரியுமே என்ன நடக்குதுன்னு. சோ அவகிட்ட கேட்டா ட்ரபோல் பேனு கிடக்கிறத பார்த்துட்டு அவனை காலி பண்ணிட்டாங்க. ஆனா டோஃப்ளமிங்கோ இன்னும் இருக்கான். பட் லூஃபிக்கும் லாக்கும் ஒன்னும் ஆகல, தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாளா. உசோப்புக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சூப்பர் இனிமேட்டு கவலை இல்லைன்னு ஒரு நம்பிக்கை. ஆனா இன்னுமே டோஃப்ளமிங்கோங்கிற கிங் மேக்கர் இருக்கானே. அதே நேரம் இங்க மேல நம்ம ஆளுங்க ஜம்ப் பண்ணி வரத பார்த்தோன்னே லியோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனா ரோபின் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா இவங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு உள்ள போனாங்கன்னா அது அவங்க சண்டையை டிஸ்டர்ப் பண்ணும். இதனால அவங்க உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அங்க பாருங்க ட்ரெஃபல்கர் லாவோட நிலைமை. அவனே ஒரு வார்லாடு, அவனுக்கே அந்த நிலைமைன்னா நம்ம போனா என்ன ஆகுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் லாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு பார்க்கும் போதே நல்லா தெரியும். உடனே அவனை இங்க தூக்கி போட்டு நாங்க பாத்துக்கிறோம் பாலா. லூஃபியும் நாங்க ஆல்ரெடி மிங்கோவை கார்னர் பண்ணியாச்சு, நீங்க இவனை பாத்துக்கங்க நான் அவனை பாத்துக்கிறேன்னு தூக்கிக்கிட்டு ரோபின்ட்ட வீசுவான். அவ அழகா நெட்டை கிரியேட் பண்ணி அவனை கேட்ச் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் லா எந்திரின்னு அவனை எழுப்பி விட்டுட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது டோஃப்ளமிங்கோ என்ன ரோபின் அவனை எழுப்பி விட்டுட்டு இருக்கியா, தேவையில்லாத வேலையை பண்ணாத, அவன் இன்னும் மூச்சு விடுறான்னா அவனை நான் காலி பண்ணாம விட மாட்டேன்னு பாஞ்சு வருவான். லூஃபிக்கு கடுப்பாயிரும். பின்ன ஒருத்தன் சண்டை போடுறதுக்கு குத்துக்கல்லு மாதிரி அங்க இருக்கான். அவனை விட்டுட்டு மறுபடியும் ட்ரெஃபல்கர்லான்ட்டு அவன்கிட்ட போனா கடுப்பாகுமா இல்லையா? அதனால ஓங்கி காலை வச்சு அடிக்க போவானா. அதுக்குள்ள அவன் ஸ்டிங் புல்லட்டை யூஸ் பண்ணி டப்புன்னு ஏகப்பட்ட டைம் சுட்டுருவான். லூஃபி அடிச்சுமே அந்த புல்லட் அவங்க மேல படுறதுக்காக வேகமா போகும். எல்லாம் ஐயோன்னு பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. எல்லாருமே சாக போறீங்கன்னு வில்லத்தனமா சிரிப்பான். லூஃபி பார்த்துட்டு கதறுவான், ரோபின் ட்ரெஃபல்கர்லா தப்பிச்சிருங்க அப்படின்னு. ஆனா அவ தப்பிச்சு ஓடாம பேனு லுக்கு விடுவா. அந்த புல்லட் அவளை நோக்கி பாஞ்சு வரும். பயத்துல புல்ல உறைஞ்சே போயிட்டா. அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா. Yeah!